அத்தியாயம் 1. எப்பொழுதும் மண்மனம் மாறாத சிவகங்கை சீமை என்று சொன்னாலே அனைவருக்கும் ஞாபகம் வருவது வேலு நாச்சியார் என்றால் இன்னொன்று காரைக்குடிதான். செட்டிநாட்டு சமையலுக்கு பேர் போன அந்த காரைக்குடியில் பெரிய பெரிய பழைய காலத்து ஓட்டு வீடுகளும் புகழ் வாய்ந்தது. அங்கே ஆடம்பரமான மாட மாளிகை போல் இருந்த அந்த வீடு சீரியல் பல்புகளாலும் வண்ண விளக்குகளாலும் வீடுதோறும் மாவிலை தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு வாசலில் பெரிய பெரிய வாழை மரங்கள் கட்டப்பட்டிருந்தது. அதைவிட அந்த பக்கம் எங்கும் காதை கிழிக்கும் வண்ணம் அந்த தெருவெங்கும் மைக் செட்டை கட்டி ஒரு கிழடுகட்டையை கூட தூங்க விடவில்லை அந்த இளந்தாரி பயலுக. சும்மாலாம் இப்படி வாழை மரம் கட்டி மைக் செட்டு போட மாட்டாங்களே, அப்படி என்ன விசேஷம்னு கேக்குறீங்களா? வேற என்ன, கல்யாணம் தான். அதுவும் அந்த ஊர்லயே பவுசான நம்ம சொக்கலிங்கம் ஐயாவோட ஒரே பொண்ணு நம்ம நாயகி வெண்ணிலாவுக்கு தான் கல்யாணம். சொந்த பந்தம் ஒன்று கூடி வீடெங்கும் ஆட்கள் பரபரப்பாக சுற்றி கொண்டிருக்க வீடே விசேஷமாக இருந்தது. 3 நாளா ஒரு முட்டு சந்தும் விடாம பாட்டு சத்தம் பட்டைய கிளப்ப ஒரு கிழவையின் குழவை சத்தம் அதை விட காதை கிழித்தது. அடியே, எவடி அங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போறாங்க. பொண்ணுக்கு நலங்கு வைக்காம சுத்திட்டு இருக்கீங்க. சீக்கிரம் அந்த வெண்ணிலா புள்ளைய கூட்டிட்டு வாங்க. எவன்டா அவன் கண்ட மேனிக்கு பாட்டு போடுறது? டவுசர் அவுத்து அம்மனமா வரட்டி போடுவேன். நல்ல பாட்டா போடுடா. எல வாண்டு, போய் அந்த வெண்ணிலா புள்ளைய இழுத்துட்டு வாடி வரசா என்று அந்த வீட்டின் மூத்த கிழவி சத்தம் போட அனைத்து வேலையும் தடபுடலாக நடந்தது. அந்த 10 வயது வாண்டோ அவள் பாவாடையை தூக்கி பிடித்தபடி தாவாரத்தை எல்லாம் தாண்டி அந்த கொல்லை பக்கம் ஓடினாள். வெண்ணிலாக்கா, வெண்ணிலாக்கா! அந்த வாயாடி சுற்றிமுற்றிலும் அந்த முட்டை கண்களால் தேடியபடி அந்த வீட்டின் குட்டி இளவரசியை தேடிக்கொண்டு ஓடியது. அவள் மட்டுமா, மொத்த வீடும் அந்த மணப்பெண்ணை தான் தேடிக்கொண்டிருந்தது. அத்தனை பேரின் தேடுதலுக்கும் சொந்தக்காரியோ அந்த கறவை மாட்டின் அடியில் அமர்ந்து பச்சை பாலை கறந்து குடித்துக் கொண்டிருந்தாள். வெண்ணிலாக்கா, நீ இங்கேயா இருக்க? அந்த வாண்டின் சத்தம் கேட்டு திரும்பினால் அந்த 5 அடி சிற்ப சிலை. வீட்ல எல்லாரும் உன்னைதான் தேடுறாங்க, வெரச வாக்கா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாங்க என்று அங்கு தாவணி போட்டு தங்கச்சிலை போல் அமர்ந்திருந்தவளின் கையை பிடித்து இழுத்து கொண்டு ஓடியது குட்டி ரோஜா. அந்த வெள்ளி முத்து கொலுசு ஜல் ஜல் என்று ஓசை எழுப்ப பாவாடையை தூக்கி பிடித்தபடி ஓடியவள் பக்கம் திரும்பியது அந்த மங்கையர்களின் கண்கள். அந்த ஊரில் அடித்து தூக்கும் அழகிகளில் அவளுக்கே முதலிடம். அப்படி ஒரு கிராமத்து பைங்கிளி அவள். அந்த முட்டை கண்கள் இரண்டும் 1000 கதை பேச கல்யாண பெண்ணுக்கே உண்டான நாணத்துடன் ஓடி வந்தவளை சிறு மிரட்டலுடன் அமர வைத்தார்கள் நலங்கு வைப்பதற்கு. நேரமாகி போச்சு, எங்கடி போன கழுத? செல்லமான சினங்களுடன் கேட்ட கிழவியின் இடையை பிடித்து கிள்ளினால் அந்த சேட்டை பிடித்த செல்லகேலி. ம், உன் புருஷனை ரகசியமா சந்திக்க போனேன். அதையும் அவள் ரகசியமாக சொல்ல அந்த இடம் எங்கும் சிரிப்பு சத்தம் எதிரொலித்தது. கரடு முரடாக இருந்த கிழவி அவள் கள்ள பேச்சில் ககபுகவென்று சிரித்து விட்டது. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்னடி பாக்குறீங்க? சீக்கிரம் நலங்கு வச்சு பொண்ணை குளிப்பாட்டி கொண்டு வாங்கடி. என் வீட்டு மகராசி எப்பவுமே அழகுதான் என்று அந்த பாட்டியே பேத்திக்கு கன்னத்திலும் கை காலிலும் முதல் நலங்கு வைக்க அந்த கள்ளியின் கன்னத்தில் அழகே ஒரு வெட்க புன்னகை வந்து மறைந்தது. எவன்டாங்க, பாட்டை போடுங்கடா! கிழவி போன போக்கில் சொல்லி சென்றது. இந்த பக்கம் பெண்ணவளுக்கு நலங்கு வைக்க அந்த பக்கம் மைக் செட்டில் பாட்டு சத்தம் 8 திக்கும் காதை கிழித்தது. பாட்டுக்கு ஏற்ப பெண்ணவளின் வாழைத்தண்டு வளவளப்பான கால்களிலும் அந்த சிவந்த கைகளை இன்னும் மெருகூட்டும்படி கன்னி பெண்கள் சந்தனத்தை அள்ளி அள்ளி தங்கச்சிலை அவளுக்கு பூசி முடித்தார்கள். ஆத்தாடி, எங்க அண்ணமவ அழகுக்கு சுத்தி போட சூடம் செஞ்சுதான் கொண்டாடணும் போலயே. இந்த மகராசியை தூக்கிட்டு போவ எந்த மவராசன் குதிரையில வரானோ என்று ஒருவர் பெண்ணவளுக்கு நொட்டி பறித்து சுற்றி போட அங்கே பாடல் ஒலித்தது. பாட்டு சத்தம் காதை கிழிக்க அந்த வீட்டின் முன்பு புழுதியை கிளப்பியபடி வந்து நின்றது பிளாக் கலர் காம்பஸ் ஜீப். அந்த ஜீப்பில் இருந்து ஒரு காஸ்ட்லி ஷூ அணிந்த கால் ஒன்று வெளியே டப் என்ற சத்தத்துடன் மண்ணை தொட அந்த ஜீப்பில் இருந்து அப்படியே தாவி குதித்தான் பிளாக் கலர் ஜர்கின் அணிந்த ஒருத்தன். 6 அடிக்கும் அதிகமான உயரம், ஆஜாபாகுவான உடலமைப்பு, அபரிவிதமான வளர்ச்சி, கடும் உடல் பயிற்சியால் முறுக்கேற்றிய கைகள், கட்டுமஸ்தான பாடி, நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நடை என்று பார்ப்பதற்கே பணத்தில் செழித்த பைல்வான் போல் இருந்தவன் கழுத்தை அங்கும் இங்கும் அசைத்தபடி அந்த கல்யாண வீட்டை பார்த்து
இதழுக்கே வலிக்காமல் சிரித்துக் கொண்டான். ஐம் பேக் பேபி என்று இதழ் வளைத்துச் சொன்னவன் அந்த ஜீப்பில் இருந்து ஒரு துப்பாக்கியை எடுத்து இடையில் சொருவிக்கொண்டு அந்த பபிள்கம்மை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு கடைசியாக அந்த ஸ்டெம்பை கையில் இழுத்தபடி அந்த வீட்டை நோக்கி கம்பீரமான நடையுடன் உள்ளே சென்றான் சித்தார்த் அபிமன்யு. சொந்த பந்தம் அத்தனை பேரும் புதிதாய் ஒருத்தனை கண்டதும் கொஞ்சம் வினோதமாக பார்த்தார்கள். யார்ப்பா நீ? பொண்ணு வீடா? மாப்பிள்ளை வீடா? அந்த வீட்டின் பெருசு ஒன்று வெற்றிலையை மென்றபடி கேட்டது. நான் தான் மாப்பிள்ள என கம்பீரமான குரலில் சாதாரணமாக சொன்னவனின் கண்கள் நாலா பக்கமும் யாரையோ தேடிக்கொண்டிருந்தது. மாப்பிள்ளையா? என் பேரன் தானே மாப்பிள்ள. நீ யாரு புதுசா? எந்த ஊருக்கார நீ? காமெடி பண்ணிட்டு இருக்கியா? அந்த பெருசு டென்ஷன் ஆகி கத்தியது. டியர் பெருசு, என்ன பார்த்தா காமெடி பண்ற மாதிரி தெரியுதா? மாப்பிள்ள நான் தான், அண்ட் வந்தது பொண்ண தூக்கதான் என அவன் கண்ணடித்து சொன்னாலும் அவன் தோரணையும் அவன் முக பாவனையும் அவன் வார்த்தையில் இருந்த உறுதியும் சொன்னது அவன் உண்மையில் பொண்ணை தூக்கத்தான் வந்திருக்கிறான் என்று. டே, யார்டாங்க? எவனோ நம்ம வீட்டுக்குள்ள வந்து பொண்ணை தூக்க போறேன்னு சொல்றான். பாத்துட்டு நிக்கிறீங்க, அவன் அடிச்சு தூக்குங்கடா என்று பெருசு போட்ட சத்தத்தில் அந்த வீட்டுக்குள் வேலை செய்து கொண்டிருந்த ஆடவர்கள், ஆண்கள் என்று அத்தனை பேரும் சொருவி வைத்திருந்த அருவாளை எடுத்து அவனை சுத்து போட்டார்கள். சுற்றி 40 பேருக்கும் மேல் கையில் அருவாளுடன் சுத்து போட்டு விட்டார்கள். வேறு ஒருவனாக இருந்தால் மிரண்டு ஓடி இருப்பான். ஆனால் அந்த கருப்பு ஜாக்கெட் போட்டவனோ வாயில் பபிள்கம்மை மென்று கொண்டே அவன் நெற்றியில் விழுந்த கற்றை முடியை கையால் கோதியபடி வில்லங்கமாக சிரித்தான். பின் அந்த ஸ்டெம்பை இறுக்கி பிடித்து வா என்பதை போல் அவர்களை நோக்கி கையை அசைக்க அதே நேரம் மைக் செட்டில் ஓடியது பாடல். பாட்டு சத்தத்துக்கு நடுவே பலரின் அலறல் சத்தமும் கேட்க அங்கே ஒற்றையாளாக ஒவ்வொருத்தனையும் அடித்து பறக்க விட்டான் சித்தார்த். 1 2 அல்ல, ஒற்றையாளாய் 20 பேருக்கு மேல் அடித்து ரத்தம் தெறிக்க படுக்க வைத்தவனை பார்க்கவே ஏதோ ராட்சசனை போலத்தான் இருந்தான். அதுவும் முகமெங்கும் ரத்தம் தெரித்து கையில் வைத்திருக்கும் ஸ்டெம்ப் அடித்த அடியில் முக்கால்வாசி உடைந்து நொறுங்கி போயிருந்தது. இப்படி ஒரு அடியையும் ராட்சசன் போல் அடிப்பவனையும் முதல் முறை கண்டவர்கள் ஒரு மாதிரி மிரண்டு போய் நின்று கொண்டிருந்தார்கள். கல்யாண வீடு கலவர பூமியானது. இது எதையும் அறியாமல் அந்த வீட்டுக்கு பின்னே இருந்த குளத்தில் மணப்பெண்ணான வெண்ணிலாவை குளிப்பாட்ட நீருக்குள் இறக்கினார்கள் கன்னி பெண்கள் கூட்டம். அடியே வெண்ணிலா, வெக்கப்பட்டு தண்ணிக்குள்ளேயே மயங்கிடாத, அப்புறம் நிஜமாவே ஒரு ராஜகுமாரன் வந்து தூக்கிட்டு போயிட போறான். அவள் தோழிகள் கிண்டல் அடிக்க இதழில் சிறு புன்னகையுடன் மூக்கை பிடித்தபடி அந்த தண்ணிக்குள் மூழ்கினாள் வெண்ணிலா. முகம் மட்டுமல்ல, கையெங்கும் ரத்தமாக நின்றவன் அவனை கண்டு பயத்தில் மிரண்டு போய் நின்றவர்களை பார்த்தபடி மெல்லிய சிரிப்பை உதிர்த்தான். வாட் த நான்சென்ஸ் பிஹேவியர்! மாப்பிளைய இப்படித்தான் வரவேப்பீங்களா? ஐ டோன்ட் லைக் திஸ் யா என்று அவன் பின்னே சொருவி வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து கையில் சுழற்றியவனை கண்டு அங்கிருந்த அத்தனை பேரும் பயத்தில் வாயை பிளந்தார்கள். நீங்க என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டீங்க. மாப்பிளைக்கு ஒரு மரியாதை வேணாம் என சிரிப்பில் தொடங்கியவன் முகம் அப்படியே கோபத்தில் சிவக்க அங்கிருந்தவர்களுக்கு பயத்தில் அடிவயிறு கலக்கியது. அந்த கன்னை சுழற்றியவன் அதை ஷூட் செய்தான். அதுவோ டப் என்று பாட்டு சத்தத்தையும் தாண்டி காதை கிழிக்க இந்த சத்தம் கேட்டு தண்ணிக்குள் மூழ்கிய வெண்ணிலா அதிர்ச்சியில் தொப்பென்று மயங்கி விழுந்தாள் நீருக்குள்ளே. வீட்டுக்குள் இருந்த அத்தனை பேரும் பயந்து காதை பொத்தியபடி கீழே படுத்து விட்டார்கள். பாட்டு சத்தம் மட்டும் காதை கிழிக்க ஒருவன் மட்டும் பயத்துடன் நிமிர்ந்து பார்த்தான். ஆனால் அங்கு அவனை காணவில்லை. அவனை காணோம், பொண்ணை தேடிதான் போயிருப்பான், சீக்கிரம் பொண்ணு எங்கன்னு பாருங்க. அவன் அலறல் சத்தத்தில் அத்தனை பேரும் பெண்ணை தேடி போய் அந்த குளத்துக்குள் குதித்தார்கள். பொண்ணு காணோம், தூக்கிட்டான் போல, அந்த தண்ணிக்குள் மூழ்கி எழுந்தவர்கள் பதட்டமாய் சொன்னார்கள். அதே நேரம் அந்த பாட்டு சத்தத்துக்கு நடுவே அந்த குளத்தின் இன்னொரு முனையில் சொட்ட சொட்ட நனைந்தபடி அவன் தோளில் பூக்குவியலாக நம் நாயகி வெண்ணிலாவை தூக்கி போட்டு நடந்தவனின் கண்களில் அப்படி ஒரு கூர்மையும் என்னை யாரும் தொட முடியாது என்ற கர்வமும் இருந்தது. இங்கு அத்தனை பேரையும் அடித்து போட்டுவிட்டு பெரிய வீட்டின் பெண்ணை வீடு புகுந்து ஒற்றையாளாக தூக்கி சென்று விட்டான் என்று அந்த ஊரே கலவரமாக இருந்தது. ஆனால் இதை எதை பற்றியும் கூந்தல் அளவுக்கு கூட கேர் பண்ணாதவன் பாடலை ஓட விட்டான் அவன் ஜீப்பில். பாடலை ஓடவிட்டபடி ஹைவே ரோட்டில் வேகம் எடுத்து சென்று கொண்டிருந்தது அவன் ஜீப்.
அவளை சுற்றி இத்தனை கலவரம் நடக்க, இது எதுவும் அறியாமல் அவன் தோளில் சாய்ந்து நிம்மதியான உறக்கத்தில் இருந்தாள் வெண்ணிலா. இந்நேரம் அந்த கல்யாண வீடு ஆரவாரமாக இருக்கும் என்று அத்தனை பேரும் எதிர்பார்க்க, ஆனால் அதுவோ அலங்கோலமாய் மாறிக்கொண்டிருந்தது. கலகலப்பாய் இருக்க வேண்டியவர்கள் கலவரமாக மாறிக்கொண்டிருந்தார்கள். பெண் வீட்டாருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் இடையே பெரிய ரணகலமே நடந்தது. ஏயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப வந்து பொண்ணு தூக்கிட்டு போயிட்டான், பொருள் அள்ளிட்டு போயிட்டான்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்தா முட்டா பயலுக மாதிரி இருக்கா? மாப்பிள்ளை வீட்டுக்காரன் ஒருத்தன் சரக்கை போட்டு விட்டு வந்து லந்து பண்ணி கொண்டிருந்தான். ஏற்கனவே அடிவாங்கிய கடுப்பிலும் பெண்ணை இழந்த வழியிலும் இருந்த பெண் வீட்டாருக்கு இது எரிச்சலை கொடுத்தது. அதனால் வாய் தகராறு அப்படியே முத்தி போய் சண்டையில் வந்து நின்றது. புள்ளைய எவனுக்கோ கூட்டி கொடுத்துட்டு என்னடா யோகிய மாதிரி பேசுறீங்க? மேலும் மேலும் தகராறை வளர்த்து கொண்டிருந்தார்கள். சண்டையை யார் தடுத்தும் நிறுத்த முடியவில்லை. இப்படி சட்டை கிழியும்படி சண்டையிட்டுக் கொண்டிருந்த அத்தனை பேரும் அந்த காரின் ஹாரன் சத்தம் கேட்டு அப்படியே ஆஃப் ஆகி போய் நின்றார்கள். கிழிந்த சட்டையுடனும் அவிழ்ந்த வேஷ்டியுடனும், அவ்வளவு ஏன், சிலர் அன்றாயருடனும் நின்று கொண்டிருந்தார்கள். பெரிய பிஸ்கோத் என பகுமானம் பேசி சண்டையிட்டவரின் அன்றாயரில் 1000 மூட்டை. சரி, இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? அப்படி என்ன இருக்கு அந்த ஹாரன் சத்தத்துல? அம்புட்டு பயமா? ஹாரன் சத்தத்துல பயம் இல்ல, அதுக்கு சொந்தமானவன் மீதுதான் பயம். அதுவும் மரண பயம். இத்தனை பேரின் பயத்துக்கும் காரணமான அந்த உயர்தர கார் சரத் என்ற சத்தத்துடன் வந்து நின்றது. அந்த காருக்குள் இருந்து காஸ்ட்லி செருப்பு ஒன்று தரையை தொட, ஒற்றை கையால் வேஷ்டியின் ஒரு முனையை கரம் பற்றி இருக்க, இன்னொரு முனை தரையை தழுவி நிற்க இறங்கி நின்றான் அந்த கார்மேக கண்ணன். அவர்கள் பயத்துக்கு காரணமான மன்னன். அவன் வெறுமாண்டி. வெண்ணிலாவை கரம் பிடிக்க காத்திருந்த கார்மேக கண்ணன் அவன்தான். அவன் பெயரே ஒரு பிராண்டு தான். அந்த ஊரில் மட்டுமல்ல, சுத்து வட்டாரத்தில் அவனை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. காரணம், அவன் கந்துவட்டிக்காரன். கந்துவட்டிக்கு கொடுக்கும் முறை புன்னகையுடன் இருந்தாலும் அதை திருப்பி வாங்கும் பொழுது அவர்கள் அன்றாயர் வரை மீட்டர் வட்டி போட்டு உருவி விடுவது மட்டுமில்லாமல், கொடுக்க மறுத்தால் அவர்கள் அம்மாவிடம் குடித்த பால் வரை வெளியே வந்துவிடும். அது மட்டுமல்ல, பல பிசினஸ்களுக்கு சொந்தக்காரன். வேறு எவனாவது அவனுக்கு இணையாக நிற்க நினைத்தால் அவர்களை அடியோடு அடித்து அழித்துவிடும் நல்லவன் அவன். கட்டுக்கோப்பான உடல், கரடு முரடான தேகம், கட்டில் அடங்காத கோபம், தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் கருப்பு என்று அவன் பெண்களை திரும்பி பார்க்க வைக்கும் அழகன்தான். ஆனால் அந்த முகத்தில் சிரிப்பு என்பது பார்ப்பது கடலுக்குள் இருக்கும் முத்து போல அரிது. அதிலும் இன்று ஏதோ 10 பச்சை மிளகாயை ஒன்றாய் தின்றது போலவும், அந்த கொதிக்கும் எரிமலையிலிருந்து நெருப்பு குழம்பை அள்ளி குடித்தது போலவும் அவன் முகம் உஷ்ணத்தில் கொதித்தது. தெரிந்த எவனும் விருமாண்டியை எதிர்க்க மாட்டார்கள். அப்படி எதிர்த்தால் அடுத்த நாள் அவர்கள் இருக்க மாட்டார்கள். தன் எதிரியை ஆடவிட்டு வேடிக்கை பார்ப்பவன் அல்ல விருமாண்டி. அவன் எதிரியை அவன் முன் நிற்க கூட அனுமதிக்காதவன். தெரியாமல் ஒருமுறை விருமாண்டியின் காரில் எவனோ ஒரு சிறு கீறலை போட்டுவிட, அதற்காக அவனை தேடி கண்டுபிடித்தது மட்டும் இல்லாமல் அவனின் மொத்த வீட்டையும் எரித்து சாம்பலாக்கிய புண்ணியவான் அவன். அங்கிருந்த அத்தனை பேரும் அதிர்ச்சியுடன் சேர்ந்து ஆச்சரியமும் கொண்டார்கள். தெரியாமல் ஒருவன் காரில் கீறல் போட்டதற்கே அவன் வீட்டை கொளுத்தியவன் விருமாண்டி. இன்று அவன் ஆசைப்பட்டு கட்டிக்கொள்ள இருந்த கண்ணியவளை கவர்ந்து சென்று விட்டான் ஒருத்தன். விருமாண்டியின் கையில் கிடைத்தால் அவன் நிலை என்னவாகும் என்ற அதிர்ச்சியும், விருமாண்டி கட்டிக்கொள்ள நினைத்த பெண்ணையே கவர்ந்து சென்ற அவன் எப்படிப்பட்ட ஜித்தனாக இருக்க வேண்டும் என்று ஆச்சரியமும் கூடியது அவர்களுக்கு. மிடுக்கான நடையுடன் உள்ளே வந்த விருமாண்டியை கண்டு நாயகியின் தந்தையான சொக்கலிங்கம் தயக்கத்துடன் தலையை குனிந்து கொண்டார். எப்படி அவனிடம் பேசுவது என்றே அவருக்குள் ஒரு தடுமாற்றம். மாமா, எவனோ ஒருத்தன் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம வெண்ணிலாவையே தூக்கிட்டு போயிருக்கான். அது வரைக்கும் எல்லாரும் சாம்பிராணி போட்டுட்டு இருந்தீங்களா, இல்ல எதையாவது காட்டிட்டு இருந்தீங்களா? ஒவ்வொரு வார்த்தையும் நிறுத்தி நிதானமாக அதே சமயம் கர்ஜனையாக கேட்டவனை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை அவரால். மாப்ள, அவர் தயக்கமாக எதையோ சொல்ல வந்தார். ஹம் என்பதை போல் கையை காட்டி தடுத்தவன் கோபமாக எழுந்து நின்றான்.
என் வெண்ணிலாவ எவனோ ஒருத்தன் இத்தன பேர தாண்டி தூக்கிட்டு போயிருக்கான். அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவன அறுத்து போட்டு கண்டந்துண்டமா வெட்டி, அவன் சாம்பலை என் முகத்துல பூசினதுக்கு அப்புறம் தான் நான் வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டுவேன். கிளம்புங்கடா எல்லாரும். அவன் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்க. அவன் சாவு என் கையில தான். என்று உச்சக்கட்ட உஷ்ணமான கோவத்தில் கத்தியவனைக் கண்டு அங்கிருந்த அத்தனை பேரும் மிரண்டுதான் போனார்கள். அந்த கன்னிகைக்காக ராமாயண போரும் மகாபாரத போரும் ஈட்டப்பட்டது போல இந்த காரிகைக்காக அங்கே ஒரு பெரிய பிரளயமே நடந்து கொண்டிருப்பதை அறியாமல் நிம்மதியான நித்திரையில் இருந்தால் அந்த வஞ்சிக் கொடி. 5 அடி உயரம், அளவான உடல் அமைப்பு, செதுக்கி வைத்தாற் போல் தேகம், சிற்பச் சிலை போல் நளினம், தொட்டால் சிவந்து போகும் சிவப்பு நிறம் என்று கண்டவரை வசியம் செய்யும் வித்தை படைத்தவள்தான். அந்த கம்பன் கண்ணதாசன் வரிகள் அவளுக்காக பொறிக்கப்பட்டது போலும், அந்த வாலி வைரமுத்துவின் வரிகள் அவளுக்காக படைக்கப்பட்டது போலும், கண்ணு தெரியாத கவிஞனாக இருந்தாலும் செதுக்கி விடுவான் அவள் உருவத்தை. இசை மீட்டாத கவிஞனாக இருந்தாலும் அவளுக்காக ஈட்டி விடுவான் வீணையை. கவி படிக்க தெரியாத கல்வன் கூட தீட்டி விடுவான் ஒரு காவியத்தை, தொகுத்து விடுவான் ஒரு தொகுப்பை. தீட்ட தெரியாத ஓவியனாக இருந்தாலும் படைத்து விடுவான் ஓவியத்தை. வில்லாய் வளைந்த புருவங்களுக்கு நடுவே கலைந்து கிடந்த கருங்கூந்தல் வீணை மீட்டி சென்றது. சர்ஜரி செய்யாத போதும் அந்த மூக்கு அவளுக்கு படுசோக்கு. சிவந்த அதிரங்கள் இரண்டும் ஆரஞ்சு பழத்தை ஒட்ட வைத்தது போல் அத்தனை மென்மையாக கோவை பழ நிறத்தில் ஜொலித்தது. அவள் கன்னத்தில் இருக்கும் மச்சம் அவள் அழகின் உச்சம். அவளை படைக்கும் பொழுது அந்த பிரம்மன் சற்று தாராள மனம் கொண்டானோ என்னவோ, அந்த கழுத்துக்கு கீழ் தூக்கி நிறுத்திய அழகு சொன்னது. ஆனால் அவள் இடையை வடிக்கும் பொழுது கொஞ்சம் கஞ்சம் கொண்டான் போலும். அந்த உடுக்கைக்கு எடுத்துக்காட்டே அவள் இடுக்கைதான் போல. மொத்தமாக சொல்ல போனால் அவள் பிரம்மனின் ஸ்பெஷல் ப்ராடக்ட். எப்பேற்பட்ட ஆடவனாய் இருந்தாலும் அவள் அழகில் மயங்காமல் இருப்பது அரிது. அந்த பிரம்மனே எப்பி தப்பி வந்திருப்பான் என்று நினைக்கிறேன். வெள்ளை மாளிகை போல் பளிங்கு கற்களை கொண்டு செதுக்கப்பட்டிருந்தது அந்த பிரம்மாண்டமான வீடு. ஒவ்வொரு அறையிலும் கட்டியவன் கைவண்ணத்தை காண முடியும். அந்த வீட்டில் வேலை செய்யும் ஒவ்வொருத்தரும் சத்தம் வராமல் அமைதியாக அவர்கள் வேலையை தொடர, அதற்கு நடுவே அந்த மொத்த சத்தத்தையும் குத்தகைக்கு எடுத்தது போல் டப் டப் என்ற காலடி சத்தத்துடன் நடந்து வந்தான் அவளை கடத்தி வந்த கயவன். அந்த அறையை நெருங்கும் பொழுது அவன் காலடி சத்தம் குறைந்து பூட்ஸை கழட்டி வைத்துவிட்டு சத்தம் வராமல் உள்ளே சென்றவன் அங்கு பிரம்மனின் ஸ்பெஷல் ப்ராடக்ட் நித்திரையில் இருப்பதை கண்டான். கியூட். வளையாத அவன் இதழ்களும் மெல்லியதாக வளைந்தது அவளை கண்டு. அவளை ரசிக்க 2 கண்கள் போதாது என்று கடவுளிடம் மனு தொடுக்க தோன்றியது அந்த வளர்ந்த கல்வனின் மனம். மனமே இல்லாமல் அங்கிருந்து விலகி நடக்க திரும்பினான் சித்து. இவ்வளவு நேரம் உறங்கிக் கொண்டிருப்பதை போல் ஆக்ஷன் செய்த கோதையவள் அடுத்த நொடி பழம் நறுக்க வைத்திருந்த கத்தியை எடுத்து அவன் கழுத்தில் வைத்தாள். நொடி பொழுதில் பெல்ட்டி அடித்து அவள் செய்த சாகசம் ரசிக்கும்படியாகத்தான் இருந்தது. பொறுக்கி நாயே, யாடா நீ? எதுக்காக என்ன கடத்திட்டு வந்த? உண்மைய சொல்ல போறியா இல்லையா? உச்சகட்ட கோபத்தில் கத்தியபடி அவன் கழுத்தில் கத்தி வைத்தவளை கண்டு அவன் மிரண்டிருக்க வேண்டும் என்பது அவள் கணிப்பு. கையில்லா பனியன், ட்ராக் பேண்ட் அணிந்து ஸ்டைலாக பாக்கெட் உள்ளே கைவிட்டவன் மிரண்டுதான் போனான். அவள் கத்தி வைத்ததால் இல்லை, அந்த கடைவிழியாளின் அழகை கண்டு. நலங்கு வைத்து தண்ணிக்குள் மஞ்சள் சேலையுடன் குளிக்க போனவளை அப்படியே தூக்கி வந்திருந்தான் அந்த வம்பு பிடித்தவன். அதனால் கலைந்து கிடந்த நீல கூந்தலும் விலகி இருந்த அவள் அங்கு வளைவுகள் மீதும் அவன் கண்கள் படிந்து விலகியதைக் கண்டு ஒரு பெண்ணாய் மட்டுமல்ல, இன்னொருவனுக்கு பரிசம் போட்டவளாய் கோபம் பொங்கி வந்தது அந்த கோவக்காரிக்கு. டே பொறம்போக்கு, இந்த வெண்ணிலா கிட்டேயும் வேலையை கட்டுறியா? அழுத்து போடுவேன் பாத்துக்கோ. நான் பொண்ணுலயே ஒரு ரவுடி பொண்ணாக்கும். உன்கிட்ட இப்படி பேசினா சரியா வராது, அறுத்து போட்டாதான் சரியா வருவ என்று அவன் கழுத்தில் அவள் கத்தியை அழுத்தி பிடிக்கும் சமயம் பட்டென்று அவளுக்கு வலித்து விடாதபடி அவள் கைகளை வளைத்து அந்த சுவற்றில் அணை கட்டினான் அவளை களவாடி வந்த கயவன். நிலாவும் அவன் பிடியிலிருந்து மீள நினைத்தாலும் அவளால் அவன் உடும்பு பிடியிலிருந்து இம்மியளவுக்கு கூட மீள முடியவில்லை என்பதே உண்மை.
அவன் வரவை அறிந்தாலே பயந்து ஒதுங்கும் பல பேர் உண்டு. அவன் கூர்விழிகளைக் கண்டே கும்பிடு போடும் கூட்டமே உண்டு. அப்படி அத்தனை பேரையும் அவன் மிரள வைக்க, அவளோ அவன் உயரத்திற்கு சுண்டெலி போல் இருந்து கொண்டு அவனை மிரட்ட முயற்சி செய்தால் அவனுக்கு சிரிப்பு வராதா என்ன? இத்தனை தூரம் மிரட்டியும் அவன் இதழ் சிரிப்பை உதிர்த்ததை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதனால் அவள் முதுகுக்கு பின்னே அவள் கரம் பற்றியிருந்த அவன் கைகளில் கத்தியை இறக்கிவிட்டாள் வீம்பு பிடித்தவள். இப்பொழுதாவது அவன் வலியில் சிறிதேனும் முகம் சுருங்குவான் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் உணர்வற்ற அவன் முகத்தில் ஒரு சிறு அதிர்வை கூட அவளால் கண்டு கொள்ள முடியவில்லை. அவன் கையில் இருந்து வடிந்த ரத்தம் அவள் மஞ்சள் சேலையை சிவப்பாக்கியது. அவள் மேற்கொண்டு அவனை வசவு பாட நினைக்கும் நேரம் அவனின் சுண்டு விரலை மடக்கி காட்டினான் அவள் முன்பு. முதலில் நிலாவுக்கு அது சுத்தமாக புரியவில்லை. கத்தியில் குத்தும் பொழுது முகத்தில் வலியையும் உணர்வையும் காட்டாதவன் எதற்கு இந்த சுண்டு விரலை காட்டுகிறான் என்று அவள் புருவம் இரண்டும் யோசனையாக விருந்தது. ஆனால் சில நொடிகளில் அந்த புருவத்துக்கு கீழ் இருந்த கூர்விழிகள் இரண்டும் அதிர்ச்சியா சந்தோஷமா என்று சொல்ல தெரியாத வகையில் பெரிதாய் விரிந்தது. குட்டி, அவள் இதழ் தடுமாற, நாக்கு தழுதழுக்க திக்கி வந்தது அந்த வார்த்தை. இவ்வளவு நேரம் அந்த கடுமையான முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாதவன் இப்பொழுது அன்னையை கண்டு ஏங்கும் குழந்தையைப் போல தலையை நாலா பக்கமும் ஆட்டி சிரிக்க மறந்த இதழ்களில் சிறிய சிரிப்பை மீட்டி சென்றான். அவ்வளவுதான். அடுத்த நொடி அந்த கத்தியை வீசி எறிந்துவிட்டு அவனை தாவி அணைத்துக் கொண்டாள் வெண்ணிலா. அப்படி ஒரு இறுக்கமான அணைப்பு அது. அவனுக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் சொல்ல போகும் விஷயத்தை கேட்ட பிறகு இப்படி ஒரு அணைப்பு இனி அவளிடம் இருந்து கிடைக்காது என்றும், இந்த உலகத்திலே அவள் வெறுக்கும் ஒருத்தன் அவனாகத்தான் இருப்பான் என்றும் தெரியும். அதனால் அந்த நொடி அவளின் அணைப்பையும் அவள் மீதான சுவாசத்தையும் ரசித்துக் கொண்டது அவன் மனம். அத்தியாயம் 3. பல நாள் பட்டினி கிடந்தவனுக்கு இட்லி கிடைத்தது போல இருந்தது பெண்ணவளின் அணைப்பு. பல வருடங்களுக்கு பிறகு கிடைத்த அணைப்பு அது. அதனால் கண்களை மூடி அதை உள்வாங்கிக் கொண்டான் அந்த கல்வன். குட்டி, நீயாடா இது? என்னால நம்பவே முடியல. ஓ மை காட், குட்டியா இருந்த, இப்ப என்னன்னா பொசுக்குன்னு பெரியவனாகிட்ட. அப்ப கண்ணம் சப்பியா இருக்கும். இப்ப பாரு, கண்ணெல்லாம் ஒட்டி போய் என்னமோ சினிமா ஸ்டார் மாதிரி ஆகிட்டியேடா. ஐயோ! கன்னத்தில் கை வைத்தபடி அவள் அசந்து சொன்ன விதத்தில் என்னவோ அவன் கண்ணம் செவ்வானமாய் சிவந்துதான் விட்டது. அவன் கன்னி பெண்களை கட்டி இழுக்கும் ஆண் அழகன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கல்லூரி பெண்கள் மட்டுமல்ல, சினிமா இண்டஸ்ட்ரி, ப்ரொடியூசர்ஸ், மாடர்ன் யுவதிகள், மாடல்ஸ் என பல பெண்களின் கண்கள் எல்லாம் சித்து மீதுதான் வண்டை போல் வட்டமிடும். பல பெண்களை பார்த்தவன், கடந்து வந்தவன், யார் கட்டழகிலும் மயங்கி விடாதவன் அவளின் சிறு காம்ப்ளிமெண்ட் கண்டு கண்ணம் சிவந்தது ஏனோ. என்னால நம்பவே முடியலடா குட்டி. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட உன்னை நினைக்காம நான் இருந்ததே இல்ல தெரியுமா? அவன் கண்களை பார்த்தபடி சொன்னாள். நிஜமாவா? அதை கேட்கும் பொழுதே அவன் கண்களில் அத்தனை ஆர்வம். ஆமாடா, அவன் கண்ணம் கிள்ளி அவன் தலையை வருடி கொடுத்தாள். பல ஜாம்பவான்களை அவன் கண்ணசைவில் தள்ளி நிற்க வைக்கக்கூடியவன். பல பிசினஸ் மேக்னெட்டுகளை பார்வையால் மிரட்டி வைப்பவன். ஏனோ அவள் முன்பு 5 வயது குழந்தையைப் போல நடந்து கொண்டான். எப்ப பாரு ஏஞ்சல் ஏஞ்சல்னு பின்னாடியே சுத்தி வரவன் திடீர்னு ஒரு நாள் காணோம். உன் அப்பா உன்னை ஃபாரின் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாள் நீ வருவேன்னு தெரியும். ஆனா இவ்ளோ லேட்டா எப்படி வருவேன்னு தெரியாது. அவன் தலையை வருடியபடி சொன்னாள். நான் தான் சொன்னனே, என்ன ஆனாலும் உன்னை தேடி வருவேன்னு. அவள் கண்களை பார்த்தபடி சொன்னான். உண்மைதான். ஆனா இவ்ளோ அழகனா திரும்பி வருவேன்னு நினைக்கலையேடா குட்டி. பெரிய பெரிய ஹீரோக்கே டஃப் கொடுப்ப போல. நீ இப்படி கியூட்டா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா பேசாம நான் உன்னையே கல்யாணம் பண்ணிப்பனே. ச்சே, ஆனா நீதான் என்னை விட குட்டி பையனாச்சே. அவள் விளையாட்டாக சொல்லி அவன் கண்ணம் கிள்ளினாள். இவ்வளவு நேரம் செவ்வானமாக சிவந்திருந்த அவன் முகம் அதை கேட்டு நொடியில் மாறியது. அதனால என்ன, ஒரு வயசு தானே சின்னவன், பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் கண்களில் தீவிரத்தை கூட்டி சொன்னான். எப்ப பாரு காமெடி தான். முன்னெல்லாம் அமைதியா இருப்ப, ஆனா இப்போ நல்லா காமெடி பண்றடா. சிறு சிரிப்புடன் சொன்னவள் அதை காமெடி என்று நினைத்தாள். ஆனால் அடுத்த நொடி அவன் கண்களில் தீவிரத்துடன் சொன்னதை கேட்டு
அது வெறும் காமெடி இல்லை என்று புரிந்தது அவளுக்கு. நான் காமெடி பண்ற மாதிரியா ஏஞ்சல் தெரியுது? நான் நிஜமா தான் சொல்றேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அவள் கண்களை பார்த்தபடி சொன்னான். குட்டி, என்ன பேசிட்டு இருக்க? முதல்ல என்ன கூட்டிட்டு போ. நான் வீட்டுக்கு போகணும். எல்லாரும் என்ன தேடிட்டு இருப்பாங்க. என்றபடி அங்கிருந்து கிளம்ப எத்தனித்து 2 எட்டு எடுத்து வைத்தவள், அவன் சொன்ன விஷயம் கேட்டு அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தாள். உன்னால இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது ஏஞ்சல். நீ இங்கதான் இருக்கணும். என் கூட தான் இருக்கணும். கர்ஜனையாக வந்தது அவன் வார்த்தைகள். புரியல. இப்ப நீ என்ன சொன்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் முகம் பார்த்து சொன்னவள் மெல்ல மெல்ல அவனை நோக்கி நடந்து வந்து அவன் சட்டையை பிடித்தாள். நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே தான். நீ மறந்துட்டியா ஏஞ்சல்? எப்பவுமே என் கூடவே இருப்பேன்னு சொன்னேல்ல. என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னேல்ல. இப்ப மட்டும் ஏன் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிற? ஏதோ அன்னையிடம் அடம் பிடிப்பது போல கேட்டான். முட்டா மாதிரி பேசாதடா குட்டி. அத சின்ன வயசுல ஆறுதலுக்காக சொன்னேன். இப்ப நான் பெரிய பொண்ணுடா. உன் கூட இருக்க முடியாது. இன்னைக்கு எனக்கு கல்யாணம்டா, புரிஞ்சுக்கோ. அவனிடம் அன்பாக சொல்லி புரிய வைக்க நினைத்தாள். அவள் பார்த்த சித்து வேறு. அவன் அன்பானவன், அமைதியானவன், யாரையும் புண்படுத்தாதவன். ஆனால் இப்பொழுது அவள் பார்க்கும் சித்து என்னவோ ஒரு டீமனை போல் தெரிந்தான் அவள் கண்களுக்கு. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன வேணும்? கண்களில் தேங்கிய அதிர்ச்சியுடன் கேட்டவளின் கையை பிடிக்க வந்தான் சித்து. ஆனால் அவளோ கையை பின்னோக்கி எடுத்துக்கொண்டாள். அவன் இதழ் அதைக் கண்டு அழகாய் விருந்தது. உண்மைதான், அவன் மாறிவிட்டான். ஆனால் அவள் இன்னும் மாறவே இல்லை. அவன் பார்த்த அதே அடாவடி அழகிதான் அவள். எனக்கு நீதான் வேணும். நீ மட்டும்தான் வேணும். உன்னை என்னால யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. பிகாஸ் நீ எனக்கானவ. அவள் கண்களை பார்த்தபடி கனிவுடன் சொன்னவன் அடுத்த நொடியே முகத்தை டீமனை போல் மாற்றினான். ஒரு வேளை எவனாவது உன்னை நெருங்க நினைச்சாலோ இல்லை என்னை தாண்டி உன்னை தொட நினைச்சாலோ அவங்களை கொன்னு கடல்ல கரைச்சிடுவேன். அவன் வார்த்தையில் இருந்த அழுத்தம் சொன்னது அவன் அதை செய்தே தீருவான் என்று. ரொம்ப யோசிக்காத. உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே இங்க இருக்கு. நீ என்ன கேட்டாலும் உடனே உனக்கு கிடைக்கும். உனக்காக வேலை செய்ய இங்க பல பேர் இருக்காங்க. ரெடியாரு, சீக்கிரமே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். அழகாய் சிறு புன்னகையுடன் சொன்னவனை நோக்கி கோபத்தில் அங்கிருந்த கண்ணாடி ஜாடியை தூக்கி அடித்தாள். ஆனால் அதை லாபகரமாக பிடித்த சித்துவோ, வெல் ட்ரை ஏஞ்சல், பட் உன்கிட்ட இதை விட பெருசா எதிர்பார்க்கிறேன். ரொம்ப அடம் பிடிக்காம நம்ம கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் கனவு காணு. கண்ணடித்து சொல்லிவிட்டு சென்றவனை விட்டால் பார்வையாலே எரித்து விடுவாள் போலும். முடிந்த மட்டும் அந்த அறையிலிருந்து தப்பிக்க முடியுமா என்று முயற்சி செய்தவள் ஒரு கட்டத்துக்கு மேல் அது முடியாமல் சோர்வுடன் தரையில் மண்டியிட்டு அமர்ந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது. என்னதான் தைரியமாக இருக்க நினைத்தாலும் அவளையும் தாண்டி அவள் தைரியம் தடுமாறுகிறது. நிலாவுக்கு மற்றவர்களை நினைத்து கவலை இல்லை. அவள் கவலையெல்லாம் அவள் தந்தை சொக்கலிங்கத்தை பற்றிதான். சிறு வயதிலே அன்னையை இழந்த நிலாவுக்கு அனைத்துமாக இருந்து அவளை பொத்தி பொத்தி வளர்த்தவர் அவர். இதுவரை நிலா கேட்டு அவர் எதையும் இல்லை என்று மறுத்ததில்லை. ஆனால் அவர் முதல் முறை கேட்டது ஒன்றுதான். அது அவள் கல்யாணம். அவர் பார்க்கும் பையனை கல்யாணம் செய்கிறேன் என்று அவருக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாள் நிலா. ஆனால் இந்த முரடன் என்னவென்றால் அவளை கடத்தி வந்து டார்ச்சர் செய்கிறான். என்னடா ஆச்சு குட்டி? எதுக்காக இப்படி பண்ற? நீ இப்படி இல்லையே. அவள் இதழுக்குள் முணுமுணுத்துக் கொண்டு வெளியோரம் எட்டி பார்த்த கண்ணீர் துளியை துடைத்துக் கொண்டாள். இதை தன் அறையில் இருந்த எல்இடி டிவி வழியே பார்த்து கொண்டிருந்த சித்துவோ உணர்வற்று நின்று கொண்டிருந்தான். உண்மைதான், சித்து மென்மையான மனம் கொண்டவன்தான் ஒரு காலத்தில். ஆனால் எத்தனை மென்மையான மனம் கொண்டவனாக இருந்தாலும் வலியும் வேதனையும் அவர்களை இரும்பாக மாற்றிவிடும். அந்த உணர்வற்ற முகத்துடன் கண்களை மூடியவனின் கண்களில் வந்து நின்றது ஒரு காட்சி. அந்த காலத்திலேயே கோடியில் செலவு செய்து கட்டப்பட்ட அந்த பிரம்மாண்டமான பங்களா வீட்டில் ஒரு சிறுவனின் அலறல் சத்தம் மட்டும் அந்த பிரம்மாண்டத்தையும் தாண்டி எதிரொலித்தது. பா பா, வலிக்குதுப்பா, விட்டுருங்கப்பா என்று அந்த 10 வயது சிறுவனான சித்து ஒரு மூலையில் ஒன்றி போய் அலறி கொண்டிருந்தான். அவன் உடல் முழுவதும் பெல்ட்டால் அடித்த தடம் அப்படியே சிவந்து கன்றி போயிருந்தது. அப்பொழுதும் விடாமல் அந்த பெல்ட்டை இறுக்கி பிடித்தபடி அவர் முன்னே ராட்சசன் போல் நின்று அவன் தந்தையோ சிறு குழந்தை என்றும் பாராமல் அவனை காட்டு மிராண்டித்தனமாக அடித்தார்.
எத்தனை முறை சொல்லியிருக்கேன் சாப்பாட்ட கீழே சிந்தக்கூடாதுன்னு. கேட்க மாட்டியா? சொல்லுடா, கேட்க மாட்டியா? உனக்கெல்லாம் நேரம் நேரம் சாப்பாடு போடுறேன்ல, அதனால அப்படித்தான் இருப்ப. பட்னி போட்டா தான் சரியா வருவ. என்றபடி கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் அவன் வெற்ற உடலில் தோல் உரியும் அளவுக்கு அடித்து கொடுமைப்படுத்தினார் அவன் தந்தை கவிமேனன். பண்ண மாட்டேன்ப்பா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன்ப்பா, வலிக்குதுப்பா என்று வலி பொறுக்க முடியாமல் அவன் போட்ட சத்தம் கேட்டு அங்கு வேலை செய்யும் அத்தனை பேரின் கண்களும் கலங்கியது. இது தினம் தினம் நடக்கும் கூத்துதான். அவன் தெரியாமல் 2 பருக்கையை சாப்பிடும் பொழுது கீழே போட்டதற்காக தான் இத்தனை அடியும். வெளியே பெரிய கிரேட் பிசினஸ் மேனாக வளரும் கவிமேனன் வீட்டுக்குள் பெற்ற மகனை சைக்கோத்தனமாக கொடுமை செய்யும் ஒரு ராட்சசன். சித்து பிறந்த கொஞ்ச நாளிலே அவன் அன்னை வேறொருவரை திருமணம் செய்து கொள்ள, இதில் மனைவி மீது இருந்த மொத்த கோபமும் மகன் மீது திரும்பியது. அதனால் ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் அவனை அடித்து கொடுமை செய்வார் அவர். யாரங்க? அடித்து அடித்து களைத்து போனவர் வேர்க்க விறுவிறுக்க போட்ட சத்தத்தில் அந்த பக்கம் இருந்து பவ்யமாக ஓடி வந்து டவல் கொடுத்தார் ஒருத்தர். டவல் வாங்கி முகத்தை துடைத்துக் கொண்டவரோ வாடி போய் உடல் எங்கும் காயங்களுடன் கிடந்த மகனை அலட்சிய பார்வை பார்த்தார். இந்த சனியனை தூக்கி உள்ள போடு. இதுக்கு 3 வேளைக்கும் சோறு கொடுக்காத, அப்பதான் திருந்தோம். இந்த சனியனுக்கு ஒரு சாவும் வரமாட்டேங்குது. அவனை பார்த்து கேவலமாக சொன்ன வார்த்தையையும் அந்த பார்வையையும் அவன் அனுபவித்த வலியையும் ஒரு நாளும் மறக்க முடியாது அவனால். வலிதான் ஒருத்தனை வீரனாகவும் மாற்றுகிறது, கோழையாகவும் மாற்றுகிறது. அதிலும் அவன் அனுபவித்த வலிகள் எண்ணில் அடங்காதது.